டிஎன்பிசி குரூப் 4 எக்ஸாமில் கேட்கக்கூடிய ரொம்ப முக்கியமான நியமனங்களை பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன், சஞ்சய் மல்கோத்ரா இந்திய ரிசர்வ் வங்கியோட புதிய ஆளுநர். எத்தனாவது பெர்சன்ட் கேட்டால் 26. எந்த நாளில் பதவியேற்றார்னா 11 டிசம்பர் 2024. இவருக்கு முன்னாடி 25 யார் இருந்தார்னா சக்தி காந்ததாஸ். 24 யார் இருந்தார்னா உர்ஜித் பட்டேல். 23 யாருன்னு கேட்டால் ரகுராம் ராஜன். சப்போஸ் ஃபஸ்ட்டு கேட்டால் ஹாஸ்பண்ட் சுமித். நெக்ஸ்ட் ஒன், ராஜமாணிக்கம் நியூ சேர்மன் ஆஃப் டிஎன் லோக் ஆயுக்தா, அதாவது நம்ம தமிழக லோக் ஆயுக்தாவோட புதிய தலைவர் இவர். தேர்டு பர்சன், இவர் பதவியேற்ற நாள் 19 பிப்ரவரி 2025. அப்போ இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு யார் இருந்தார்னா தேவதாஸ், செகண்ட் யார் இருந்தார்னா ராஜாராம். அது மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் லோக் ஆயுக்தா இது எந்த நாளில் நடைமுறைக்கு வந்துச்சுன்னா 13 நவம்பர் 2018. இந்தியாவிலே ஃபஸ்ட்டு லோக் ஆயுக்தா எங்கே கொண்டு வந்தாங்க? மகாராஷ்டிராவில் 1971. நெக்ஸ்ட் ஒன், துகின் காண்டபாண்டே செபியோட புதிய தலைவர். செபினா ஃபுல் ஃபார்ம் செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. பங்குச்சந்தைகள், நிதிச்சந்தைகள் ஆகியவற்றை கட்டுப்படுத்தும் அமைப்பு தான் இந்த செபி. இவங்களுக்கு முன்னாடி செபியில் யார் இருந்தாங்கன்னா மாதாபி பூரி பச். இவங்க தான் செபியோட முதல் பெண் தலைவர். சரிங்களா? அதே மாதிரி செபி எப்போ உருவாச்சுன்னு கேட்கலாம். 12 ஏப்ரல் 1988. நெக்ஸ்ட் ஒன், நிதி திவாரி இந்திய பிரதமரின் தனி செயலாளர், அதாவது பிரைவேட் செக்ரட்டரி டு பிஎம்ஓடி. அதே மாதிரி பிரதமருக்கு முதன்மை செயலாளர்கள் இவங்களும் இருக்காங்க. அது யாருன்னா ஃபஸ்ட்டு யாருன்னா பிகே மிஸ்ரா. செகண்ட் யாருன்னா சக்தி காந்ததாஸ். செகண்ட்ன்ற பதவி இப்போ தான் இந்தியாவில் புதுசாக கொண்டு வந்திருப்பாங்க. நெக்ஸ்ட் ஒன், நாராயணன் இஸ்ரோவோட புதிய தலைவராக வந்திருக்காரு. எத்தனாவது பர்சன்னா 11th பர்சன். எந்த டேட்டில் பதவியேற்றார்னா 14 ஜான்வரி 2025 பதவியேற்றிருப்பார். அதே மாதிரி இஸ்ரோ இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் எப்போ உருவாச்சு? 15 ஆகஸ்ட் 1969. இஸ்ரோவோட முதல் தலைவர் யாருன்னு கேட்டால் விக்ரம் சாராபாய். கடைசியாக யார் இருந்தார்னா சோம்நாத். இப்போ வி நாராயணன். நெக்ஸ்ட் ஒன், ஞானேஸ்வர் குமார் இந்தியாவோட புதிய தலைமை தேர்தல் ஆணையர். இவர் 26வது பர்சன். ஸோ எந்த டேட்டில் பதவியேற்றார்னா 19 பிப்ரவரி 2025. இவருக்கு முன்னாடி 25 யார் இருந்தார்னா ராஜீவ் குமார். ஃபஸ்ட்டு யாருன்னு கேட்டால் சுகுமார் சென். நெக்ஸ்ட் ஒன், ஆர் பாலகிருஷ்ணன் ஐஐடிஎஸ். இதோடைய ஃபுல் ஃபார்ம் இன்டர்நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் தமிழ் ஸ்டடீஸ், அதாவது உலக தமிழாராய்ச்சி நிறுவனத்தோட புதிய தலைவர் இவர். உலக தமிழாராய்ச்சி நிறுவனம் எப்போ உருவாச்சுன்னு கேட்டால் 1970 அக்டோபர் 21. நெக்ஸ்ட் ஒன், பிவிஆர் சுப்பிரமணியம் சிஇஓ ஆஃப் நிதி ஆயோக், அதாவது நிதி ஆயோக்கோட புதிய தலைமை செயல்பாட்டு அதிகாரி. இவர் 4th பர்சன். ஃபஸ்ட்டு யாருன்னு கேட்டால் சிந்து ஸ்ரீ குல்லர். செகண்ட் யாருன்னு கேட்டால் அமிதாப் காந்த். தேர்ட் யாருன்னு கேட்டால் பரமேஸ்வரன் ஐயர். உங்களுக்கான கொஸ்டின், நிதி ஆயோக் எப்போ உருவாச்சு? உங்களுக்கான ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.